Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கடலை மாவு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். கடலை மாவு நேச்சுரலாவே நம்ம ஸ்கின் கலர் இம்ப்ரூவ்மென்ட் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதுல எப்படி ஃபேஸ் பேக் செய்யணும்னு இந்த வீடியோல இருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து கடலை பருப்பை கூட ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தயிர் எடுத்துக்கோங்க. நல்ல புளிச்ச தயிராக இருக்கணும். அது வந்து ரொம்ப ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. புளிச்ச தயிர் வீட்டில் செஞ்சதாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 4 ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் வந்து நம்ம ஸ்கின் கலரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நல்லா நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணும். இதில் இருக்க சிட்ரிக் ஆசிட். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. தேன். இது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடலை மாவு நமக்கு நேச்சுரலி நல்ல ஒரு கிளென்சர் கூட. இது நம்ம ஃபேஸ் சோப்புக்கு பதிலாக நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ், நெக், உங்கள் கை, கால் எல்லா பக்கமும் இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வந்து ட்ரையாக விட்டுட்டு நீங்கள் போய் வாஷ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரெகுலராக இப்போ குளிக்க பண்ணும்போது உங்களோட கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது நீங்களே பார்க்கலாம். வந்து உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் உங்கள் ஃபேஸில். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கோம். இதுக்காக நீங்கள் தனியாக வந்து எந்த காசும் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு கிடையாது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா அதை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம முசி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.